ஒரு கிராமத்தில் மாரியப்பன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நேர்மையானவரும் கருணையுள்ளவனும். தன் குடும்பத்துடன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிறருக்கு உதவுவதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நினைத்தார். ஒருநாள் கிராமம் வழியாக ஒரு துறவி வந்தார். அவர் பல நாட்கள் நோன்பிருந்து பயணம் செய்ததால் மிகவும் பலவீனமாக இருந்தார். மாரியப்பன் அதை பார்த்து அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து சாப்பாடு கொடுத்து ஓய்வெடுக்கச் செய்தார். துறவி மகிழ்ச்சியுடன் அவருக்கு ஆசிர்வாதம் வழங்கினார். சில நாட்கள் கழித்து கிராமத்தில் ஒரு ஏழை பெண் தனது குழந்தைகளுடன் பசியால் தவித்துக் கொண்டிருந்தாள். அவர்களுக்கு உணவு வாங்க பணமில்லை. இதை அறிந்த மாரியப்பன் தன் வயலில் விளைந்த அரிசியை அவர்களுடன் பகிர்ந்து கொடுத்தார். ஒருமுறை கிராமத்தில் ஒரு முதியவர் இறந்தார். அவருக்கு உறவினர் யாருமில்லை. இறுதிச் சடங்கு செய்ய யாரும் முன்வரவில்லை. அதை பார்த்த மாரியப்பன் கிராம மக்களை அழைத்து வந்து அந்த முதியவருக்கு மரியாதையுடன் இறுதிச் சடங்கை செய்து வைத்தார். இதனை பார்த்த கிராமத்தார், மாரியப்பன் உண்மையான இல்வாழ்வான் என்று பாராட்டினர். கதையின் கருத்து: துறவிகளுக்கும் உதவியில்லாமல் தவிக்கும் ஏழைகளுக்கும் உறவினரில்லாமல் இறந்தவர்களுக்கும் துணையாக இருப்பவனே உண்மையான இல்வாழ்வான் என்று இந்த குறள் கூறுகிறது. துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை.